கிட்னில கல் இருக்கு, ஒரே நாள்ல கரைக்கிறது எப்படி? கிட்னி ஸ்டோன் நிறைய பேருக்கு இருக்கு போல் இருக்கு. பீன்ஸ் வைத்தியம்னு இருக்கு. பீன்ஸ் வைத்தியம் ஃபாலோ பண்ணா ஒரே நாள்ல கிட்னி கல்ல கரைச்சிடலாம். இது நிறைய எழுத வேண்டியது இருக்கும். 1/4 கிலோ பீன்ஸ் வாங்குங்க. பீன்ஸுங்கிறது சோயா பீன்ஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் பீன்ஸ். பீன்ஸ் காய் நீளமா பச்சையா இருக்கும் இல்லைங்களா, பீன்ஸ் காய் பொரியலுக்கெல்லாம் பயன்படுத்துறது. 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து குட்டி குட்டியா கட் பண்ணணும். விதைகளை நீக்கிடணும். விதைகள் வேண்டாம், நமக்கு தேவையில்லை. ஒரு குண்டாவில் 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். அதில் இந்த கட் பண்ண பீன்ஸை போடணும். மூடி ஒரு கேஸ் அடுப்பில் சிம்மில் வச்சு 2 மணி நேரம் சூடு பண்ணணும். பார்க்கக்கூடாது, என்னமோ மூடி வச்சது அப்படிதான். 2 மணி நேரம் தொடக்கூடாது. அதை 2 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து மிக்சியில் போட்டு கூழ் மாதிரி அரைச்சிடணும். அதில் உப்பு கிப்பு எது கலக்கக்கூடாது. அதை வச்சுக்கிட்டு காலையில் வெறு வயிற்றுல மொத்தத்தையும் குடிச்சிடணும். குடிச்சிட்டு அந்த செகண்ட்ல இருந்து 3 மணி நேரத்துக்கு 3 லிட்டர் தண்ணி மட்டும் குடிக்கணும். வேற எதுவும் குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்ப எப்பெல்லாம் யூரின் போறீங்களோ ஒரு கண்ணாடி டம்ளர்ல யூரினை பிடிச்சி பார்க்கணும். கண்டிப்பா அன்னைக்கே வந்துடும், கண்ணு முன்னால வந்துடும். நீங்க பாத்துக்கலாம், செக் பண்றதுக்கு. 3 மணி நேரத்துக்கு அப்புறமா நிறுத்திடணும் தண்ணி குடிக்கிறத. எப்ப பசிக்குதோ லைட் ஃபுட், இட்லி, பொங்கல், தயிர் சாப்பாடு, இந்த மாதிரி லைட் ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். கஞ்சி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வழக்கம் போல சாப்பிட்டுக்கலாம். மறுபடியும் சொல்றேன், 1/4 கிலோ பீன்ஸ் காய் குட்டி குட்டியா கட் பண்ணணும். விதைகளை நீக்கிடணும். ஒரு குண்டால அதை 1 லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் இந்த பீன்ஸை போட்டு மூடி வச்சு கேஸ் அடுப்பில் சிம்மில் வச்சு 2 மணி நேரம் சூடு பண்ணி அதை எடுத்து மிக்சியில் போட்டு கூழ் மாதிரி அரைச்சு ஆறின உடனே உப்பு சர்க்கரை இதெல்லாம் கலக்காம காலையில் வெறு வயிற்றுல ஃபுல்லாக குடிச்சிடணும். நைட்டே செஞ்சு வச்சு காலையில் குடிக்கலாமான்னு ஒரு கேள்வி வரும். குடிக்கலாம், பட் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும். காலையிலேயே செஞ்சு உடனே குடிச்சிங்கன்னா கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். எப்பவுமே சமைச்ச பொருளுக்கு போக போக வீரி கம்மியாயிட்டே வரும். ஸோ காலையில் எந்திரிச்சு சீக்கிரமாக எந்திரிச்சு இதெல்லாம் செஞ்சு குடிச்சிங்கன்னா அது ஒரு 1/2 மணி நேரம் வேலை தான் இருக்கும். குடிச்சு பாருங்க. குடிச்சிட்டு 3 மணி நேரத்துக்கு 3 லிட்டர் தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். தாகம் இருக்கோ இல்லையோ குடிச்சாகும். யூரின் போகும்போது கண்ணாடி டம்ளர்ல பிடிச்சி பாருங்க, திடீர்னு கல் வரும். ஒருவேளை வரலாட்டி விட்டுருங்க, அது 2-3 நாள் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒரு 10 நாளுக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணி பாருங்க, கல்லே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆச்சரியமா இருக்கும். ஒரே நாள்ல பல பேத்துக்கு அது கரைஞ்சிருக்கு. பொருந்தும். யாரா இருந்தாலும் சரிங்க, எல்லாத்துக்கும் ஒரே வைத்தியம் தான். அளவு கொஞ்சம் பார்த்து கொடுத்துக்குங்க. சின்ன குழந்தையா இருந்தா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் சொல்றது ஜென்ரலா, நார்மலா இருக்கிறவங்களுக்கு 1/4 கிலோ. ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தா செஞ்சுட்டு அதுல கொஞ்சம் பாதி கொடுத்துருங்க, கால்வாசி கொடுத்துருங்க. வயசானவங்களுக்கு கொஞ்சம் கால்வாசி பாதி கொடுத்தா போதும். அளவு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப எளிமையான கிட்னி கல்ல கரைக்கிற ஒரு வைத்தியம். இதை மந்த்லி ஒன்ஸ் கூட பண்ணிக்கலாம். கிட்னி ரொம்ப கிளீனா இருக்கும். இது சிறுநீரகத்தை சுத்தம் பண்றதுக்கு ஒரு அருமையான வைத்தியம். மந்த்லி ஒன்ஸ், 3 மந்த்ஸ் ஒன்ஸ் இதை பண்ணிட்டு வந்தோம்னா சிறுநீரகம் எப்பொழுதுமே சுத்தமாக ஆரோக்கியமாக இருக்கும். கல் இல்லாதவங்களும் சாப்பிடலாம். கல் இல்லாதவங்க சாப்பிட்டா கிட்னி சுத்தப்படுத்தும். ஒரு அருமையான எளிய முறை, சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு கிட்னியை குணப்படுத்தக்கூடிய ஒரு வைத்தியம். இது ரொம்ப நல்லா இருக்கும். பீன்ஸ் வைத்தியம் ஃபாலோ பண்ணுங்க. கிட்னி கல்ல ஒரே நாள்ல கரையுங்க.